நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். நான் தாண்டா இந்த ஊர்லயே பெரிய ஆளு. என்ன எவ்வளவு ஒன்றும் பண்ண முடியாது. யோ பேபி நில்லியா, இங்க வாயா கொஞ்சம். என்ன கடைக்காரம்மா கூப்பிட்ட? நேத்து 100 ரூபாய் கடை வாங்கினே, அதை கொடுக்க தெரியுதா உனக்கு? குடிச்சிட்டு மட்டும் ஆடிட்டு வர. குடிக்கிறதே ஆடுறதுக்கு தான். அத்தை போய் தப்பா பேசுற. யோ மரியாதை 100 ரூபாய் கொடுத்துட்டு போயா. 100 ரூபாய் கொடுக்கணுமா? 100 ரூபாய் நீ ஒரு 100 ரூபாய் கொடு. ஏன்னா நான் நேற்று குத்துது 200 ரூபாய் நோட்டு. 200 ரூபாய் குத்துதான் 100 ரூபாய் பொருள் வாங்கி போனேன். ஆனா நீ 100 ரூபாய் தரல. யோ 100 ரூபாய் தானே கொடுத்தா, ஏன் இப்படி அநியாயமா போய் சொல்ற? குடிகாரன் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டான் தெரியுமா? குடி போதையிலையும் மேதையாகிறவன் தான் குடிகாரன், தெரிஞ்சுக்கோ. பாரு இங்க பாரு பணத்தை. 100 ரூபாய்க்கு போய் அண்ணன் அசிங்க பார்த்துறீங்க. இது என்னது? இது என்ன தெரிதா? வரேன். யோ அதான் இவ்வளவு துட்டு வச்சுக்கிட்டே குத்துட்டு போயா. காசை எங்கயா போற? நான் 100 ரூபாய் தரணுமா நீ 100 ரூபாய் தரணுமா? உட்காந்து யோசிச்சியா? அப்ப வரேன். வத்தல் முஞ்சி போ நாளைக்கு சரக்கு அடிச்சா சைடி சொங்க என் கடை தானே வரணும். அப்பவா கரப்பா முச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுறேன் உன்னை. ஒண்ணு நெல்லு காசு வாங்கினுவாப்பா வாங்கியாச்சு. இதை வச்சுதான் மாறுபடி கல்ல வச்ச நகையெல்லாம் மூட்டை ஆகணும். என்ன துட்டு கையில வச்சுன்னு நகை வச்சுது மோக்கணும் கேட்கணும் சொல்லினே வர. ஆமா என் பொண்ணு நகை வச்சுட்டா 1 லட்சம் ரூபாய்க்கு. இது நெல்லு வித்த காசு. அதை வச்சுதான் மூட்டை போறேன். 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறானா? ஏய் ஆட்டையை போட்டுடலாமா? யோ அந்த ஆள் ஏற்கனவே குடிச்சிட்டு தள்ளாடிங்க இருக்கிறான். நீ வச்சுங்கிறதுல ஒரு கோட்டை அத்தை எடுத்து ஊற்றி படுக்க வச்சுது. நம்ம அந்த காசு ஆட்டையை போட்டுடலாம். டேய் மத்து மூஞ்சிய பரவாயில்ல, என்னோட நல்லா யோசனை பண்றேன். எனக்கே அந்த யோசனை வரலையா? ஓகே நான் வேலை ஆம்டா முண்டாட்டி ரகசியமா பேசுகிறேன். என்ன விஷயம்? நான் வீட்டில் வச்சுக்கிட்டே ஒரு கோட்டர் தான். எங்க பேபி அண்ணன் கொஞ்சம் ஊற்றி கொடு அப்படின்றா. அதான் யோசனை பண்ணிங்கிறேன். பார்த்தா வேலை என் தங்கச்சிக்கு மேல எவ்வளவு பாசங்க பேச்சா. நீ குடிக்க வச்சிருந்ததை கூட எனக்கு குடிக்க சொல்றது பேச்சு. அதான்டா தங்கச்சி. ஆமா தங்கச்சி, நீ சொன்ன பத்தியா ஒரு வார்த்தை. அதுக்காகவே உனக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன். அழகா போய் பட்டு போடுறதுக்கு போ. என்ன பேச்சு? என்ன 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா எங்கிருந்துனா ஒரு பட்டு போட ஒரு 10,000 ரூபாய்னா கூட பரவாயில்ல. அம்மா உங்க வீட்டுக்காரன் கொடுக்க போற கோட்டருக்கு இந்த 1000 ரூபாய் போதுமா? இந்த பேரு 10,000 ரூபாய் கொடுத்தா என் பொண்ணுகிட்ட யாரு கட்டையால் அடி வாங்குறது? கசமாலாம் அவர்கள் துட்டு வாங்குற. அவன் என் நண்பண்டிய. அப்போ எனக்கும் அவருக்கு என்ன வித்தியாசங்குது? உங்க கையில அவர் துட்டு குத்து நீ வாங்கினா குறைய முதல்ல அந்த துட்டா. இதுதான்டா நட்பு. வேலை நீ தான்டா நண்பன். நண்பன் சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு மொத்த காசும் காந்துரும் பாரு. ஏய் சரி வாடி போலாம். பாப்பா போலாம். கோட்ரு என்ன சார் இருக்குது? நான் குடிக்கிறதெல்லாம் பாரின் சரக்கு தான். பாரிலேருந்து வாங்கி அந்தடா அது. அக்கா அது போகிறேன். வேலு பொண்டாட்டியும் பேபியை இன்னும் பேசி கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன விஷயம்னே தெரில. வா போய் கிட்ட போய் ஒட்டு கேட்போம். வா பேபி போலாம். நிலுங்க என்ன எங்க போறீங்க கும்பலா? பேபிக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஏக்கா இன்னைக்கு நாளைக்கு சாக போறோன்னுக்குறான். அவனுக்கு போய் பொண்ணு பார்க்க போறாங்களாம். எனக்கு எதுனா ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சியா? பூசணிக்கா மூஞ்ச அதுக்கெல்லாம் அழகு வேண்டாம். அழகு பொண்ணு வங்காயம் மாரி மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ எல்லாம் என்ன கலாய்க்கிறியா? யோ பேபி காஞ்சி போன காரப்பொடி மாரி இருந்துன்னு என் தம்பியை கிண்டல் பண்ற. என் தம்பி மூஞ்சி அழகுக்கு மகாராணி மாரி பொண்ணு கிடைக்கும். வேலை அவர் ரொம்ப அழகாகிறாராம். அவர் அழகு மூஞ்சி கொஞ்சம் பாரு. அவருக்கு மகாராணி மாதிரி பொண்ணு கிடைக்குமா? அப்பனா அவரு மகாராஜாவா? வணக்கம் மகாராஜா. டேய் பேபி அவங்ககிட்ட நீ வாங்கி கொடுக்குறான். அவன் காலை வச்சு பேசுற நேசிங்கே பிடிவா. ஏன்டா அப்படிலாம் பண்றா? டேய் பச்சைக்கிளியா, நாங்க அவனுக்கு பொண்ணு பார்க்க போல. நாங்க ஒரு வேலையா போறோம். வழி விடு. பச்சைக்கிளி அங்க பாடுறா பணத்தை. ஆமாக்கா நிறைய வச்சுக்கிறான். எப்படியும் ஒரு 50,000 இருக்குன்னு நினைக்கிறேன். பணத்தை ஆட்டையை போடத்தான் இதுங்க இட்டுன்னு போகுதுங்க. ஏக்கா ஆமாக்கா நம்ம எப்படியாவது பேபி கிட்ட பேசி அந்த பணத்தை வாங்கிக்கலாம்க்கா வீட்டுக்கு இட்டு போய். டேய் பேபி வாடா போலாம். டேய் பை விடுறா. என்ன பையில் நின்னுன்னு போற வர பையில் நின்று எப்படா போட்ட? என்ன பேபி வேலு ஸ்கூல் பையன் மாரி கை பிடிச்சி எடுத்துன்னு போறான். நீ கூடவே போற? அது ஒன்றும் இல்லை பச்சைக்கிளி. வேலு நல்லவன். ஒரு கோட்டர் தரேன்னு சொன்னான். அதான் கூடவே போறேன். கோட்டர் கொடுத்து தான் இந்த ஆளை உஷாரு பண்ண போறீங்களா? இப்போ பாரு பேபி என்கிட்ட புல்லேக்குது.
நீ வரி என் வீட்டுக்கு நான் கொடுக்குறேன் உனக்கு. கைய குடுற நீ தான்டா மனுஷன். நான் வரேன்டா. ஓகே வாடா போலாம். டேய் என்னடா பச்சைக்கிளியா நான் கூட்டின்னு வர நீ ஏன்டா கூட்டின்னு போறீங்க? எப்பா நான் கூட்டும் போலப்பா, அவர் வர நேரம் நான் கூட்டும் போறேன், நீ உன கேட்டு பாரு. டேய் பேபி என்னடா இதான் நட்பா? 10 வருஷம் நட்பு. வேலை இந்த பாரு 10 வருஷம் நட்பாகுது 12 வருஷம் நட்பாகுது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ நான் பச்சைக்கிளியா கூட தான் போவேன், பச்சைக்கிளியா கூட தான் போவேன். ஏ வேலை போயா, அதான் கேட்டுக்கணும்ல. வா பேபி, நம்ம வீட்டுல கறி விருந்தே வைக்கிறேன் உனக்கு. என்னடா அது கை கட்டுறது வாய் கட்டாது போச்சு. பச்சையில கூப்பிடுறாங்க நேரம் போயினே இருக்கிறானே பேபி. யோ நம்மளுக்கு கிடைக்குது யாருக்கும் கிடைக்க கூடாது. நேரா போறோம் பேபி பொண்ணுகிட்ட சொல்றோம், அவங்க கிட்ட சண்டையை மூட்டி விடுறோம். பாப்போம் வாடி நம்மளுக்கு கிடைக்காது. அது எப்படியே பச்சைக்கிளி வாங்கிறான் நான் பாக்குறேன். பச்சைக்கிளி அது என்ன சரக்குலையா சொல்ல இட்டு போறீங்க? என்ன சரக்கு இது? அது எல்லாம் ஒஸ்தி சரக்கு தான், சூப்பர் சரக்கு, குடிச்சு பாரு சும்மா மைல்டா. சரி நான் இங்கே உக்காடுறேன், அந்த சரக்கு எடுத்து. என்ன சைடிஸ் என்னண்ணா வேணும்? ஆம்லேட் வேணுமா ஆப்பாயில் வேணுமா? ஆப்ப கடை மூஞ்ச எனக்கு ஆம்லேட்டும் வேணாம் ஆப்பாயிலும் வேணாம். நான் கோட்டரை அப்படியே ராவா குடிச்சு கூட போவேன். நீ போய் சரக்கு ஏத்தா. இதுவும் நல்லதுக்கு தான், 10 ரூபா சைடிஸ் கூட செலவாகல. போடா போடா. நான் இங்கே உட்காந்துருந்தா சரக்குன்னு சொன்னப்போ நான் நகருவேனா? இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். எத்தாங்க பேபே, இந்தா பேபே சரக்கு, நல்லா ஒஸ்தி சரக்கு, போட்டு பாரு செம்மையா இருக்கும். ஒஸ்தி சரக்கா இருந்தானா மட்டமான சரக்கா இருந்தானா புல் இருக்குது இல்ல, இந்த மட்டமான சரக்கு வச்சு தாண்டா எல்லாமே மட்டமா போறானுங்க. குஷ்டி சீக்கிரமா மாட்டியா அப்படியே உன் பணத்தை ஆட்டிய போடணும். பேபிண்ணா குண்ணா ராவா அடிக்கிறானா? எப்படியாச்சாண்ணா நம்மளுக்கு பணம் வந்தா போதும். ஏய் என்னடா இது ஃபாரின் சரக்குன்னு சொல்லிட்டு லோக்கல் சரக்கு பற்றி ஏமாத்தியா? நான் லோக்கல் சரக்கோ ஃபாரின் சரக்கோ பக்காவா ஏறுதுல்ல. மேலே ஏறுதுன்றீங்க. சரக்கு போட்டா அவன் மேலே தாண்டா ஏறி போறான். அப்பா மட்டி ஆயிடுச்சு. ஏக்கா வாக்கா வாக்கா ஏக்கா வாக்கா பணத்தை எடுத்தாச்சு. எங்கன்னா போய் பணத்தை இது பண்ணுவோம். இது வந்து பாரியா ராணி சொல்லியா? கொஞ்சம் நில்லுமா, என்னாச்சு? பெரிய விஷயம் நடந்து போச்சு. என்ன விஷயம்? ஏமா கொப்ப கச்சை வச்சுதான் துட்டு பச்சைக்கிளியோ அவங்க அக்காவும் மடக்கி இட்டு போறாங்க. அது என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. ராணி உங்க அப்பா ஃபுல்லா குஷ்டிக்கிறாருமா. நிறைய பணம் வச்சிருக்காரா? மண்டிக்கு போயிட்டு நெல்லு துட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அந்த பணத்தை எடுத்து அவங்கள கூட போயிட்டாரா? ஆமா, அந்த பச்சைக்கிளியோ அவங்க அக்காவும் பக்கா கிரிமினல். அவங்க பணத்தை கூட ஆட்டியா போட்டுருவாங்க. நான் எதுவும் சொல்ல முடியாது, தெரிஞ்சதான் சொன்னேன். இந்த பாயா பண்ண குடியால எத்தனை குடும்பம் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு ஊரை விட்டு ஓடி இருக்கிறாங்க. இவன் இதெல்லாம் பார்த்து கூட திருந்த மாட்டானே. இன்னைக்கு அவனை திருத்திட்டான் இல்லையா பாரு. போமா யோ நம்ம வந்த வேலை கிளீனா முடிஞ்சுது. அவன் பாத்துக்கா, நம்ம போலாம். ஏய் ஏன்னா என்ன யாரும் ஒண்ணும் குடியாரப்பா குடிச்சு நாய்கிட்ட புலம்பிட்டு இருக்கேன். யாரா டேய் கேளுடா. யாரு கூட உனக்கு தெரியல, நாய்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன். அவருக்கு எப்படி தெரியும்? இந்த பாருமா கிளாஸ்ல ஃபுல்லா குஷ்டி மீதி வச்சு வச்சுக்கிறாரு. மீதி நீ எது குஷ்டுவா? அத கூடமா காசு கிட்ட பாருமா. அட பாவி மனுஷன் முட்டை காணுமே, எங்க கொடுத்த? யார்கிட்ட கொடுத்த? உங்ககிட்ட தான் கொடுத்தேன். அட பாவி மனுஷன் எப்ப என்கிட்ட துட்டு கொடுத்த? நீ தானே மண்டிக்கு போயிட்டு காசு வாங்கிட்டு வந்து சொன்ன. ரெண்டாவது வீட்டுக்கும் வரல. அப்போனா நீ போதில் இருக்கிற எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னது நான் போதில் இருக்கிறேன்னா? என்னைய பார்த்தா உனக்கு குஷ்டிக்கிற மாதிரி தெரியுதா? யோ அந்த மந்த முஞ்சிங்க பண்ணிட்டு அடிச்சிட்டீங்க. ஐயோ ஏமா இதுக்கெல்லாம் பச்சைக்கிளியோ அவங்க அக்காவும் தான் காரணம். நீ சண்டை வெளிக்கத்துல காசை வாங்கி ஆகணும். அடுத்தவங்க எச்ச சாராயம் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் இழந்துட்டு வந்து அடுத்து விட்டு உட்காந்துக்கிறியா பாவி? என்ன இப்ப எங்கடா இருப்பாங்க அவங்க 2 பேரும்? ஏய் ஒரு சின்ன திருத்தம். நான் எச்ச சாராயம் குடிக்கல. அவங்க குடிச்சிட்டு கொடுத்தாதான் அது எச்ச சாராயம். அவங்க பாட்டில் தான் ஊற்றி கொடுத்தாங்க. ஏமா அவங்க எங்க போட்டிருப்பாங்க? உள்ள வச்சுக்கிட்டு பணத்தை பார்த்துக்கின்னு இருப்பாங்க. என்னைக்குன்னு அக்காவும் தம்பியும் வேற எங்க போறாங்க? தரக்கு சொல்லு. பச்சை கிளி பறந்துருக்கும். பச்சை கிளி எப்படி வரும்? பயம் கொடுத்தாதான் வரும். டேய் பச்சைக்கிளியே, நீ வரலன்னா உங்க அக்கா மேல உன் மேல கேஸ் குத்துருவான். என்னது பச்சை கிளி அவங்க அக்காவுக்கும் போல் டேஸ்ல ஜூஸ் கொடுப்பாங்களா? எனக்கு கொடுங்க, நான் குடிக்கிறேன். குடிச்சது பத்தாண்டு ஜூஸ் கேக்குறான் பாரு. ஜூஸ் ஏன் விட்டா நின்று கத்திக்கிற? போமா வெளியா. நான் எங்க வெளியே போனோம்?
போ வந்து கட்டத்துக்கு. எங்க எங்க அப்பா வச்சிருந்த துட்டு? ஏமா துட்டு ஒன்னும் உங்க அப்பாவை கேட்கணும் என்ன வந்து கேக்குற? டேய் பச்சைக்கிளியே, நான் இட்டுன்னு வர வரைக்கும் துட்டு அப்படியே இருந்தது 1 லட்சம் ரூபாய். என்னை விட்டு அப்பால நான் போயிட்டு பிறகு நீங்க 2 பேரும் தான் இட்டுன்னு போனீங்க. யார் எடுத்திருப்பாங்க? நீங்க 2 பேரும் தான் எடுத்திருப்பீங்க. இதே நாங்க எடுத்தோமா? யோ என்ன சொல்ற? ஏமா எங்களுக்கு முன்னாடி இவரு தான் பேசியிருந்தாரு, அப்ப இவரு தான் எடுத்திருக்கணும் தெரியுமா? தேங்க்யூ ராடா. பாயிண்ட் நோட்டீஸ் த பாயிண்ட். நான் வேலைண்ணா பச்சைக்கிளி சொல்றது உண்மையா? நீ தான் முதல்ல அவர்கிட்ட பேசினியாமே. மா நாங்க இட்டுன்னு வந்து உண்மைதான். அதாவது பணம் வர கையில வச்சுக்கிறாப்புல ஓவரா குடிச்சிட்டு ஆடி வந்தாப்புல. சரி நீ இட்டுன்னு வந்து நாங்க வீட்டுக்கு இட்டுன்னு போனாலும் வந்தோம். வழியில இவங்க மடக்கி இவங்க இட்டுன்னு வந்துட்டாங்க. உண்மைதான், இல்லைன்னு யார் சொன்னது? எல்லாமே உண்மைதான். பாத்தியாமா உங்க அப்பாவை சொல்லிட்டான். அது இல்லை, இன்னொரு கட்டிங் கொடுத்தாலே குடிப்பேன், அதான் உண்மை. ஏமா அந்த ஆள விடுமா, இந்த ஆள் சொன்னத பாத்தியா? இந்த ஆள் தான் ஏதோ பேசி பணத்தை ஆட்டிய போட்டுக்கிறான். பச்சைக்கிளி வேலைண்ணா நீங்க 2 பேரும் நான் யார் சொல்றதான் நம்புறது? நான் சொல்றத நம்பு. இப்போ ஒரு கோட்டை வாங்கிட்டு வா. குடியார பாவி யார்கிட்ட பணத்தை கொடுத்துரு கூட தெரியாம அப்படின்னா உங்களுக்கு போத சொல்றேன், உண்மையா சொல்றேன். போதை தெளிச்சு போலியா? உண்மை சொல்லுவானோ? பச்சைக்கிளி ஏந்திரத்தை பார்த்தா நம்மள மாட்டி விட்டுறோம் போலுதுரா. ஏ சொல்லி அதானே அவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன், சீக்கிரம் சொல்லு. குற்றம் வருதா? முன்ன போய் நான் இட்டுன்னு வந்த மாதிரா சொல்றேன், இரு, கத்தக்கூடாது. உங்ககிட்ட தான் கொடுத்தேன். ஏமா உங்ககிட்ட தான் காசு கொடுத்துன்றாரு, காசு நீயே வச்சுக்கின்னு எங்க கிட்ட வந்து காசு வாங்கணும்னு கேட்டுங்கிறியா? பிரார்த்தனை பண்ண பாக்குறியா நீ? பச்சைக்கிளி சும்மா இரு. என்கிட்ட எப்பயா கொடுத்த? நீ காலையில வீட்டுக்கே வரவே இல்ல. நேற்று நைட்டு கோட்டையில் பாதி குஸ்தி மீதி உங்ககிட்ட கொடுத்தாங்க வெயின்னு சொன்னல, அதுதான் சொன்னேன். நீ கட்டிங் மீதி கொடுத்ததைய கேட்டேன், காசு யார்கிட்ட கொடுத்தா கேட்டேன். யாருக்கிட்டே கொடுத்துட்டு வந்து சும்மா அவரை விடுங்கப்பா. நீங்க 2 பேரும் யார் தெரியும் கரெக்டா சொல்றீங்க, இல்ல நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். குடு, தாராளமா குடு. நாங்க எடுத்துருந்ததான் எங்களுக்கு பயம், நாங்க எடுக்கல எங்களுக்கு பயம் இல்லை. பச்சைக்கிளி போலீஸ் கிளிஸ்ன்றாங்கடா, போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்களா? கொடுத்துடலாமா? பேசாத. எப்படிக்கா கொடுக்குறது? நம்ம குத்த அசிங்கமாயிடுமே, எல்லாரும் இருக்கிறாங்களா, நம்ம தான் எத்தனை மாட்டிக்குவோமே. ஏதாவது பண்றா, எனக்கு பயமா இருக்கு. இருக்க எதனா பண்றேன். ஏமா முதல்ல தேடி பாருங்கம்மா, எங்கன்னா உயிர்க்குதான். இந்த ஆள் வேற போதையில் இருக்கிறாரு, எங்கன்னா விட்டு இருக்கு போறாரு. நானும் போய் பாக்குறேன். ஏமா தோக்குதம்மா பணம். நம்ம செக் பண்ணி பார்த்தேன், எங்க மேல சந்தேகப்பட்டியம்மா. அப்பா கிடைச்சிச்சு பணம். நெல் வித்த காசு சொல்லு மறாம வந்துருச்சு. தேவையில்லாம உங்க 2 பேரையும் கஷ்டப்பட்டுட்டேன், மன்னிச்சுக்கண்ணா. நீ எழுந்து வா. ஏமா நீங்களே வச்சுக்கின்னு எங்க மேல சொல்லிட்டேம்மா, கஷ்டமாக்குதுமா, போமா. வேறண்ணா எனக்கு என்ன தெரியும், அந்த ஆள் அங்க போட்டு மேல உட்காந்து இருப்பானே, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கண்ணா. உன்னை நான் மன்னிச்சுட்டேன். வா. வேலை அப்படியே நாங்க தான் எத்த மாதிரி அக்குருட்டா சொன்னா, இப்ப எங்க வச்சுக்க மூஞ்ச? சரிப்பா, சாரி விட்டுடுப்பா. சாரி கேட்டா முடிஞ்சிச்சா? போயா, உன்னுடைய நாங்க ஓய்கந்தான். போட்டாலும் போட்ட ஒரு 4 நோட்டை எடுத்து வச்சிருக்கலாம்டா. ஏக்கா இப்பவே கைரக பஞ்சிருமான்னு பயமாக்குது. அளவு ஒரு நோட்டா? வாக்கா வேலையை பார்த்துக்கணும், உள்ள போவோம். இதே மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி செல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.